ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2026க்கு எக்கனாமிக்ஸ் எப்படி எஃபெக்டிவா ரீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியலா புக் லிஸ்ட் எது எது மஸ்ட் ரீட், என்சிஇஆர்டி அண்ட் டெக்ஸ்ட் புக் அத கவர் பண்றோம். தென் 2025 யுபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட எக்கனாமிக் கேள்விய அனலைஸ் பண்ணுவோம். தென் பேட்டர்ன் ஆஃப் த எக்கனாமிக் கொஸ்டின் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்சர்வ் பண்ணுவோம். தென் வாட் ஆர் த ரீசன்ட் சேஞ்சஸ்? எப்படி யுபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல எக்கனாமிக்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது? என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க கம்மிங் இயர்க்கு அடாப்ட் பண்ணணும்? அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த எக்கனாமிக் செக்மெண்ட் தான் ரொம்ப சேலஞ்சிங்கா பார்க்கப்படுது. ஸோ மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யுபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல இந்த எக்கனாமிக்ஸ கிராக் பண்றதுக்கு பெரிய அளவுல உதவிகரமா இருக்கும். சரி. ஃபர்ஸ்ட் மஸ்ட் ரீட் என்சிஇஆர்டிஸ பொறுத்தவரைக்கும், நியூ எடிஷன் ஆஃப் என்சிஇஆர்டிஸ்ல 6த் ஸ்டாண்டர்ட்ல எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட். இதுல தீம் ஈல பார்த்தீங்கன்னா, சாப்டர் நம்பர் 13 அண்ட் 14 கண்டிப்பா படிக்கணும். 7த் ஸ்டாண்டர்ட் என்சிஇஆர்டி எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட். இதுல பார்த்தீங்கன்னா, தீம் ஈல சாப்டர் நம்பர் 11 அண்ட் 12 கண்டிப்பா படிக்க வேண்டியது இருக்கும். 8த் ஸ்டாண்டர்ட் என்சிஇஆர்டிய பொறுத்தவரைக்கும், தீம் ஈல சாப்டர் நம்பர் 7 மட்டும் படிச்சா போதும். 9த் ஸ்டாண்டர்ட் என்சிஇஆர்டிய பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா படிக்கணும். பட் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் சாப்டர் நம்பர் 3 அண்ட் 4 குடுங்க. ஏன்னா இது பிரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்ல, மெயின்ஸுக்குமே பெரிய உதவிகரமா இருக்கும். 10த் ஸ்டாண்டர்ட் புக்க பொறுத்தவரைக்கும் பிரிலிம்ஸ்க்கு பெரிய அளவுல உதவிகரமா இருக்கும். அதனால கம்ப்ளீட்டா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 11த் ஸ்டாண்டர்ட் என்சிஇஆர்டி இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்சிஇஆர்டி. இருக்கிற எக்கனாமிக்ஸ் என்சிஇஆர்டிலே இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்ட் பீட் ஆஃப் யுவர் எக்கனாமிக் பிரிப்பரேஷன் சொல்லுவேன். அதனால இந்த புக்க ரொம்ப தரோவா படிச்சு தெளிவா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது பிரிலிம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நவ் கம்மிங் டூ 12th ஸ்டாண்டர்ட் என்சிஇஆர்டி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக். இந்த புக்க பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபுல்லா படிக்க வேண்டியது வரும். பட் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் மனி அண்ட் பேங்கிங் குடுங்க. தென் இந்த கவர்ன்மென்ட் பட்ஜெட் அண்ட் எக்கனாமி அது படிங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்த 3 சாப்டர் நல்லா தரோவா படிச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் சாப்டரும் படிங்க. பட் இந்த 3 சாப்டர் மோஸ்ட் பிரையாரிட்டி சாப்டர் இந்த 12th ஸ்டாண்டர்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்ல. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்க பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சாப்டர்லயுமே எண்டுல குடுத்திருக்கிற சம்மரி மட்டும் படிச்சா போதும். அந்த சம்மரிலயுமே டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டெர்மினாலஜிஸ மட்டும் தனியா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுலருந்து கொஸ்டின்ஸ் வரும். அது தவிர ஒரு சாப்டர்லயும் குடுத்திருக்கிற அந்த பாக்ஸ் செக்மெண்ட்ட மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2 விஷயம் மட்டும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்ல படிச்சா போதும். தென் கம்மிங் டூ டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்க பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் மென்டர்ஷிப்ல என்ன அப்சர்வ் பண்றேன்னா, நெறைய பேர் சென்னையில சங்கர் கணேஷ் புக்க எக்கனாமிக்ஸ்க்கு ரெஃபர் பண்றாங்க. இந்த சங்கர் கணேஷ் புக்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இது பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிலபஸையும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணல. மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு நெறைய அடிஷனல் சோர்ஸ் ரெஃபர் பண்ற மாரி ஒரு சேலஞ்ச ஏற்படுத்திருது. அதனால இந்த புக் ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, இந்த ஸ்ரீராம் ஐஏஎஸ் புக்லருந்து செலக்டிவா வேல்யூ அடிஷன் பண்ணிக்கங்க. இல்ல இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறேன், பிகினர் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டைரக்ட்டா எக்கனாமிக்ஸ்க்கு ஸ்ரீராம் ஐஏஎஸ் புக்கே படிங்க. ஏன்னா சங்கர் கணேஷ் புக் உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கு ஓரளவு தான் பயன்படும். மெயின்ஸ்க்கு பெரிய அளவுல வேற புக்க படிக்கிற மாரி வந்துரும். இன்னொரு புக் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ரெஃபர் பண்றது சஞ்சீவ் வர்மா. சஞ்சீவ் வர்மா புக்லயுமே என்ன பிரச்சனைன்னா, இது பிரிலிம்ஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ்ல தான் இருக்கும். மெயின்ஸ்க்கு பெரிய அளவுல உதவிகரமா இருக்காது. அண்ட் மோஸ்ட் அதர் பாப்புலர் புக்ஸ் இன் மார்க்கெட்ன்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் சிங் புக். ரமேஷ் சிங் புக்க பொறுத்தவரைக்கும் என்சைக்ளோபீடியா ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். வள வள வளன்னு டேட்டாஸ் குடுத்து வச்சிருப்பாங்க. எக்ஸாம்க்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நெறைய இருக்கு. அதனால நான் இத சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். இது தவிர இருக்கிற மோஸ்ட் பாப்புலர் நோட்ஸ்ல முருனால் நோட்ஸ் அண்ட் வீடியோஸ் ரொம்ப பாப்புலரா ரெஃபர் பண்றாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, இவர் எக்கனாமிக்ஸ் பேங்க் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ற மாரி வள வள வளன்னு கவர் பண்ணிட்டாரு. ரொம்ப லென்த்தியா போயிடும். இத படிச்சீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 மந்த், 1 1/2 மந்த்ல எக்கனாமிக்ஸ படிச்சு முடிக்க முடியாது. தேவையில்லாத கான்செப்ட்ஸ ஏகப்பட்டத கவர் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எக்ஸாம் ரெலவென்ட்டா எஃபெக்டிவான புக் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீராம் ஐஏஎஸ் எக்கனாமிக் புக் தாங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் இன் மார்க்கெட். இதையுமே நான் என்ன சொல்வேன்னா, யுபிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஸ்ரீராம் ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய பிடிஎஃப் அதாவது எக்கனாமிக்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் ரூம் மெட்டீரியல். அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அத டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அத ரீட் பண்ணிட்டு, அதுல இருக்கிற டேட்டாஸ மட்டும் இந்த புக்ல இருந்து வேல்யூ அடிஷன் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ மட்டும் இதுல ரெஃபர் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா இந்த புக்குன்றது உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லங்க, மெயின்ஸுக்குமே பெரிய அளவுல உதவிகரமா இருக்கும். இன்டர்வியூ வரைக்குமே இது உங்களுக்கு கை குடுக்கும். சரி. இப்ப யுபிஎஸ்சி பிலிம்ஸ் 2025ல கொஸ்டின் அனாலிசிஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது மனி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் சாப்டர்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இது பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேசிக் கேள்வி தான். பேங்கிங் சாப்டர தரோவா படிச்சிருந்தாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிறலாம்.
அகைன் இன்னும் ஒரு கொஸ்டின் பேங்கிங் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின்ல வந்து கான்செப்ட் கிளாரிட்டியா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐக்கும், செபிக்கும் இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின ஈஸியா ஆன்சர் பண்ணிறலாம். அதனால தான் நான் எக்கனாமிக்ஸ்ல என்ன சொல்லுவேன்னா, ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர நல்லா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேங்கிங், மனி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்லாம் ரிப்பிட்டேட்டிவா பிரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய செக்மெண்ட். இத நல்லா படிச்சு கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தா இந்த மாரி கேள்விய ஈஸியா ஆன்சர் பண்ணிறலாம். 4த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரக்ட்டா என்சிஇஆர்டிலேருந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிரலாம். பேசிக்கா வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் அலைட் ஆக்டிவிட்டீஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. 5த் கொஸ்டின பொறுத்தவரைக்கும் அகைன் மனி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ல இந்த பாண்ட் கான்செப்ட்ட வச்சு கேட்டிருக்காங்க. இதையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்ட தரோவா படிச்சு நோட்ஸ் எடுத்திருந்தா ஆன்சர் பண்ணிறலாம். 6த் கொஸ்டின் அகைன் மனி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. 7த் கொஸ்டின பொறுத்தவரைக்கும் சர்க்குலர் எக்கனாமிக் கான்செப்ட் பேசிக் 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் என்சிஇஆர்டிலே இருக்குது. அத படிச்சாலே இத ஆன்சர் பண்ணிறலாம். 8த் கொஸ்டின பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் ரெசிப்ட் இந்த கான்செப்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் மேக்ரோ எக்கனாமிக் புக்ல நான் இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ல கவர்ன்மென்ட் பட்ஜெட் அண்ட் எக்கனாமின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டூடண்ட்ஸ். அதுலேருந்து டைரக்ட்டா கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. இந்த 9த் கேள்வியுமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்ல இருந்து தான் இந்த ரெவென்யூ டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட் கான்செப்ட் கேட்டிருக்காங்க. 10த் கொஸ்டின் அகைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல சேம் சாப்டர் கவர்ன்மென்ட் பட்ஜெட் அண்ட் எக்கனாமில அதுலேருந்து கேட்கப்பட்டது தான் கிராஸ் பிரைமரி டெபிசிட். ஆல்மோஸ்ட் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் ஒரே சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த 2025 பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல. சரி. 11th கொஸ்டின பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் தீம் ஏரியா தான். ஏன்னா, நீங்க வந்துட்டு யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் எக்கனாமிக் செக்மெண்ட்ல இன்டர்நேஷனல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ல வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் இதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். இதுலேருந்து ரிப்பீட்டேட்டிவா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது தவிர இருக்கிற அதர் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நியூஸையும் வந்துட்டு நல்லா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கமிங் டு த 12th கொஸ்டின் இதுல பேசிக் டிஜிட்டல் கரன்சி கான்செப்ட் டிரான்சாக்ஷன்ல ஆர்டிஜிஎஸ்க்கும் நெஃப்ட்டுக்கும் இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிஜிட்டல் கரன்சி அண்ட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல வரக்கூடிய டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் வந்து நல்லா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ரீராம் ஐஎஸ் புக்ல அந்த டெக்ஸ்ட் புக்ல வந்துட்டு நியூலி ஆடட் சாப்டர்ல இருக்கும். அங்கிருந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். கமிங் டு 13th சாப்டர் இங்க வந்து யூபிஐ அகைன் டிஜிட்டல் கரன்சி டிரான்சாக்ஷன் வச்சு தான் கேட்டிருக்கிறாங்க. தென் 14th கொஸ்டின் இது ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க. யூபிஎஸ்சி பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் நிறைய டைம்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம இந்த ரிப்பீட்டட் தீம்ஸை ஃபோக்கஸ் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிடலாம் இந்த யூபிஎஸ்சி பிலிம்ஸ் 2025ல. சரி, ட்ரெண்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 10 இயர்ல மேக்ஸிமம் கொஸ்டின் 2017ல 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மினிமம் வந்து இந்த வருஷம் 14 கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2022ல ஒரு தரம் 14 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி சார், அப்போ 2026க்கு எத்தனை கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆவரேஜா ஒரு 14 கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க இந்த எக்கனாமிக் செக்மெண்ட்ல இருந்து. அதுல என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ 2025 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் சாப்டர் அண்ட் மானிட்டரி பாலிசி, இந்த மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டி, டிஜிட்டல் கரன்சி, தென் சிஎஸ்ஐஆர் கான்செப்ட் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. லேண்ட் ரிஃபார்ம் ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேசிக் டெஃபினேஷனல் கான்செப்ட் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல், செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமியில் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ல இந்த லோன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. எக்ஸ்டர்னல் செக்டார்ல இந்த பிஓபி கான்செப்டை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரி, அப்போ 2026க்கு எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 சாப்டருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபிஸ்கல் பாலிசியை நல்லா படிங்க. தென் மானிட்டரி பாலிசி ப்ரொசீட் பண்ணுங்க. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐக்கு மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கொடுங்க. மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் தாண்டி அதர் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நியூஸையும் வந்துட்டு கோ த்ரூ பண்ணுங்க. ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேட்டா அண்ட் ரேங்கிங் ஆஃப் இந்தியா தான் ரொம்ப முக்கியம். எந்த ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் பண்ணுது, அதில் இந்தியாவோட ரேங்கிங் என்ன, மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் அந்த ரேங்கிங்கில் இருந்தாங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்ஃப்ளேஷன், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கரண்ட் எக்கனாமிக் சேலஞ்சஸாக இருக்குது. நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி, நேஷனல் இன்கம் இதை வந்து நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரிப்பீட்டட் தீம்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நல்லா ஹை வெயிட்டேஜ் கொடுத்து ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணிட்டீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய அந்த 14 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாங்க. இதை தவிர எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.